ராஜாராம் சார் வணக்கம். ராஜாராம் சார், 11/6/2025 ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒரு நிர்வாகி துப்பாக்கியால் சுட்டு கொல்லப்படுகிறார். 6/7/2025 சரியா கணக்கு போட்டோம் அப்படின்னா அதில் ஒரு 19 நாள், ஒரு 25 நாள் சார். 25 நாளில் ரொம்ப சாதாரணமாக நடத்தப்பட்ட ஒரு சோதனையில் பீட் 3 ரோட்டில் நின்று சாதாரணமாக நடத்தின ஒரு சோதனையின் போது 2 துப்பாக்கி பறிமுதல் செய்யப்பட்டிருக்காங்க சார். இந்தியாவினுடைய இதர மாநிலங்களோடு ஒப்பிடுகையில் இங்கே தமிழ்நாட்டில் துப்பாக்கி கலாச்சாரம் அப்படிங்கிறது நம்ம அறவே இல்லைன்னு கூட சொல்லலாம். ஆனால் இவ்வளவு குறுகிய நாட்களில் இப்படி ஒரு பறிமுதல் செய்யப்பட்டு அந்த துப்பாக்கி எதுக்கு வச்சிருக்கிற அப்படின்னா யாருக்காச்சும் நல்ல விலைக்கு விற்கலாம் அப்படின்ட்டு எல்லாமே ஃபாரின் மேடு துப்பாக்கியாக இருக்குது. 2 பிஸ்டல்மே சார். இந்த மாதிரி துப்பாக்கிகள் எப்போவாச்சும் பறிமுதல் செய்யப்படுறதுங்கிறது ரொம்ப சகஜமான ஒன்று தானா, இல்லை இப்போ அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் சொல்றத போல இங்கே கொஞ்சம் அதிகமாயிருக்கா? அதாவது துப்பாக்கி கலாச்சாரம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் கிடையாது. நான் 1979 இருந்து 2013 வரைக்கும் காவல்துறையில பணியாற்றினேன். சரிங்க சார். என்னோட சர்வீஸ்ல முதல் தடவை துப்பாக்கி கலாச்சாரம் அப்படிங்கிறது எப்ப வந்தது அப்படின்னா, சரிங்க சார், 1980கள்ல டி நகர்ல 2 ஸ்ரீலங்கன் குரூப் லீடர்ஸ் சரி பட்ட பகல்ல துப்பாக்கியால சுட்டுக்கிறாங்க. சரி, விரட்டி சொல்றாங்க. சரி, அதுல ஒருத்தர் பயந்து போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே ஓடி வந்துடுறாரு. அதுலதான் துப்பாக்கி பயன்படுத்துற விஷயத்த, அதுவும் சென்னை மாநகரத்துல ரொம்ப முக்கியமான டி நகர்ல அதே மாதிரி 2 பேரும் மாறி மாறி சொல்றாங்க துப்பாக்கி வச்சு. ஒருத்தர் பயந்து போய் ஓடி வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்றாரு என்ன சொல்றாருன்னு. சரி, அவங்க ஸ்ரீலங்கன் அந்த தமிழ் தலைவர்கள் அப்பதான் உள்ள வருது. ஸ்ரீலங்கால இருந்துதான் துப்பாக்கி கலாச்சாரம் உள்ள வருது. அதுக்கு அடுத்தால பத்மநாபா அப்படின்னு ஒரு தலைவர், அவர் வேற எங்கேயோ இருந்து தமிழ்நாட்டுக்கு அன்னைக்கு வராரு. கரெக்டா அவரை ஃபாலோ பண்ணி அதாவது கில் நகர்ல, அதாவது இந்த இதற்கு பாருங்க கொடம்பாக்கம் பிரிட்ஜி பக்கத்துல, அங்க வச்சு அவரை ஒரு ரூமுக்குள்ள வச்சு சுட்டு கொண்டுறாங்க. 10-15 பேர். அவங்கள பிடிக்க போன போலீஸ் துப்பாக்கி காட்டி மிரட்டிக்கிட்டு அவங்க கோடியக்கரை வரைக்கும் போய் அங்க இருந்து போட்ல போயிடுறாங்க. அதுல யூஸ் பண்றதுல AK-47 துப்பாக்கி. அதுல மண்டபம் கேம்ப் பக்கத்துல அந்த எஸ்பி ராமநாதபுரம் எஸ்பி மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் IPS நினைக்கிறேன், அவருக்கு தடுக்க போயிட்டு போய் அவர் நோக்கி சொல்றாங்க. அவரு தரையில உருண்டு வச்சிடறாரு. ஆக நாங்க கலாச்சாரம் இருக்கும்போது நீங்க சொல்றது எனக்கு புரியுது சார். நாங்க இந்த பாமக அந்த நிர்வாகி சக்கரவர்த்தி அந்த சுட்டு கொல்லப்பட்ட வீடியோ காட்சியை நாங்க போடுறோம் டிவியில. நீங்க தயவு செஞ்சு அந்த வீடியோ கொஞ்சம் பிளே பண்ணுங்கப்பா சார். நீங்க பேசலாம் சார். என்னன்னா சார், பைக்ல மூவ் பண்ணிட்டே இருக்கிறாரு சார். திடீர்னு பைக்ல இருந்து விழுறாரு. பைக்ல இருந்து தவறி விழுந்து இறந்துட்டாரு அப்படின்ட்டு தான் இந்த வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. நீங்கள் இது ஆஃப்டர் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல தான் இந்த கேஸ் தெரியுது. இதில் கன்ஷாட் இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. எங்கேயோ ஒரு ஓரத்தில் இருந்து யாரோ துப்பாக்கியில் சுட்டுருக்குறாங்க அப்படிங்கிறது சார். இது எங்க இருந்து இவங்களுக்கு இது கிடைக்குது அப்படிங்கிற அந்த ரூட்டை பிடிக்குமா சார் போலீஸ்? அதாங்க கட்டாயம் பிடிக்கணும். வட இந்தியாவில இருந்து கண்ட்ரி மேட் துப்பாக்கி தமிழ்நாட்டுக்குள்ள வருது நிறைய. வட இந்திய தொழிலாளர்கள் போர்வையில நிறைய பேர் வராங்க உள்ள. சரி, அவங்க அந்த ஊர்ல பீகார், உத்தரப்பிரதேசம் அங்கெல்லாம் 3000-5000க்கு ரிவால்வர் பிஸ்டல் கிடைக்குது. சரி, அது ஒரு குடிசை தொழில் மாதிரி அங்க செய்யறாங்க. சரி, அங்க இருந்து எடுத்துட்டு வர்றதுக்கு ஒரு வழி, அந்த வழி மூலமா அங்க வருது. இப்ப இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். இன்னொரு துப்பாக்கி கலாச்சாரம் இந்த தமிழ்நாட்டுக்குள்ள வந்தது. இதே 1990 இந்த 90கள்ல தூத்துக்குடி மாவட்டத்துல 2 ஜாதியினருக்கு இடையில தகராறு. கிட்டத்தட்ட முடியல, 25 கொலை வரைக்கும் முடிஞ்சிருச்சு. அதுல ஒரு கும்பல் பீகாருக்கு போய் அங்க இருந்து இந்த துப்பாக்கி வாங்கிட்டு வராங்க. அந்த துப்பாக்கியை பயன்படுத்தி இங்க ராபரி பண்றாங்க. NSC போஸ்ட் ரோட்ல ஒரு இதுல போய் நகைக்கடையில போய் ராபரி பண்ண போகல, அங்க இருந்து பப்ளிக் எல்லாம் பிடிக்க போறாங்க. அவங்களை நோக்கி சொல்றாங்க. பப்ளிக் அவங்களை பிடிச்சிடுறாங்க. பிடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தாச்சுன்னா அவங்க கிட்ட பிஸ்டல் இருக்கு. அவங்க வந்த கார் எங்கன்னு பார்த்தாச்சுன்னா சாத்தாங்காடு காவல் நிலைய ஏரியால திருடிட்டு வந்திருக்காங்க. அது அந்த ஒரு கும்பல் நான் சொன்ன பீகாருக்கு அனுப்பிச்சவங்க. இந்த 2 கும்பலும் முதல்ல கொண்டு வந்தது. இப்ப சமீப காலமா பீகார் தொழிலாளர்கள், உத்தரப்பிரதேச தொழிலாளர்கள் பொருள்ல வரக்கூடியவங்க இத ஒரு தொழிலா செய்யறாங்க. இப்ப இந்த இதுல கடைசியா இப்ப ஒத்தக்கண் ஜெயபால்னு ஒரு ரவுடி, அவர்
ஏற்கனவே அந்த ஒரு ரவுடி கும்பல் வச்சுக்கிட்டு திருமங்கலத்துல ஒரு லாட்ஜ்ல தங்கியிருக்காரு. லாட்ஜ் செக் பண்ணையில பார்த்தா 4 பிஸ்டல் மாட்டு. இது நடந்தது கடந்த வருஷம். சரி. இன்னைக்கு எடுத்துக்கிட்டா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய A+ கேட்டகரி ரவுடி எல்லாருமே துப்பாக்கி வச்சிருக்காங்க. தீபக் ராஜா அப்படின்னு ஒரு ரவுடிய திருநெல்வேலியில வெட்டி கொண்டாங்க. அவர் கார்ல துப்பாக்கி இருந்தது. டேஷ்போர்ட்ல வச்சு பூட்டிட்டு சாப்பிட போனாரு. அதனால அந்த துப்பாக்கி எடுக்க முடியல. இத மாதிரி அந்த சிசிங் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து என்கவுண்டர் பண்ணாங்க கடந்த வருஷம். அவரும் துப்பாக்கியோட மாட்டிருக்காரு. அந்த வழக்கும் நிலுவையில் இருக்கு. எதுக்காக சொல்றேன்னா, துப்பாக்கிங்கிறது வந்து துப்பாக்கி கலாச்சாரம் தமிழ்நாட்டுல அதிக அளவுக்கு பரவ ஆரம்பிச்சிருச்சு. காவல்துறை விழிப்புணர்வோட அதை பண்ணணும். ஏன்னா ரவுடிகள் கையில துப்பாக்கி போச்சுன்னா பொதுமக்களுக்கு இடையூறு நிச்சயமா வரும். ஏன் காவல்துறைக்கே வரும். சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும். இதுல வந்து அந்த லைசன்ஸ் கொடுக்கிற அத்தாரிட்டி நம்ம சென்னை சிட்டி மாதிரி உள்ள கார்பரேஷன் இருக்கக்கூடிய நகரங்கள்ல கமிஷனர் ஆஃப் போலீஸ்க்கு, மத்ததுல மாவட்டத்துல கலெக்டருக்கு, அவங்க வந்து அவ்வளவு ஈஸியா லைசன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அதனால வந்து இந்த மாதிரி வெப்பன்ஸ் வருது. இப்ப அந்த இருக்க ரவுடிசம் முதல்ல காவல்துறை அவ்வளவு பெரிய செக்யூர் பண்ணி அவங்கள விசாரிச்சா யார் யார்கிட்ட துப்பாக்கி இருக்கு, எங்கெங்க வாங்குறாங்க, எப்படி வாங்குறாங்க, இப்ப எங்க வச்சிருக்காங்க எல்லாம் தெரியும். அந்த துப்பாக்கி எல்லாம் சீஸ் பண்ணிடலாம். சீஸ் பண்ணிட்டு அதோட மூலம் எங்கங்கிறத போய் பார்க்கணும். இப்ப இந்த வழக்குல ஆம்பூர் வழக்குல சொன்னீங்க பாத்தீங்களா, இது ஒரு ஷாக்கிங் நியூஸ். ஏன்னா வெளிநாட்டு துப்பாக்கி, வெளிநாட்டு துப்பாக்கி எப்படி வந்தது உள்ள? இப்ப இது வந்து கண்ட்ரி மேடு துப்பாக்கியே பரவாயில்ல. பீகார்ல இருந்து ட்ரெயின்ல கொண்டு வந்துடுறான், பஸ்ல கொண்டு வந்துடுறான், அது எதோ நம்ம பரவாயில்ல. ஆனா இது பாருங்க, வெளிநாட்டு துப்பாக்கி இங்க வருது. பிஸ்டலும் ரிவால்வரும் வந்திருக்கு, இங்க பிடிச்சிருக்காங்க. இதோட பின்னணி என்ன அப்படிங்கறத பாக்கணும். சும்மா நான் யாருக்கோ விக்க வந்தேன்னா யார்கிட்ட வாங்குறேன், எவ்வளவுக்கு வாங்குறேன், எப்படி வாங்குறேன், அவனை உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு இத வந்து விசாரிச்சு போகணும். பின்னாடி அவர் சார் சொன்னார் இல்லையா, NIA-க்கு போகணும். இது NIA-க்கு போக வேண்டிய கேஸ் இது. ஏன்னா இதுல வந்து வெளிநாட்டு துப்பாக்கி சம்பந்தப்பட்டிருக்குன்னா அது ரொம்ப ஈஸியா நம்ம எடுத்துக்க கூடாது. கண்டுபிடித்த இன்ஸ்பெக்டருக்கு பாராட்டுகள். ஆனா அதை தொடர்ந்து கவனிக்க வேண்டியது காவல்துறையோட கடமை. அது எங்க ரிஷி மூலம் நதி மூலம் சொல்றாங்க இல்லையா, அது எங்க இருந்து வந்தது, எதற்காக வந்தது, யார் மூலமா வந்தது, இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். எப்படி வந்ததுங்கிறதையும் கண்டுபிடிச்சு சரியான முறையில் நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு நீதிமன்றத்தில் இருந்து தண்டனை வாங்கி கொடுக்கணும். ஓகே சார், ஓகே பேசலாம் சார். ராஜாராம் சார் வணக்கம். ராஜாராம் சார், இன்றைய தேதி சார், இன்று தேதி வந்து 10/7/2025 மாலை 4:38 மணிக்கு இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் திரு M.K. ஸ்டாலினுடைய தனிப்பட்ட பக்கத்தில், முதலமைச்சருடைய அதிகாரப்பூர்வ பக்கத்தில் கிடையாது, திரு M.K. ஸ்டாலினுடைய தனிப்பட்ட பக்கத்தில், திமுக தலைவருடைய பக்கத்தில் ஒரு பதிவை வந்து போட்டிருக்கிறாரு. கடந்த 30 ஆண்டுகளாக தமிழ்நாடு காவல்துறை, ஒன்றிய அரசின் புலனாய்வு அமைப்புகள், அண்டை மாநில காவல்துறையினர் யாருக்கும் பிடிபடாமல் இருந்த அபுபக்கர் சித்திக் உள்ளிட்ட 3 முக்கிய தீவிரவாதிகளை அண்மையில் தமிழ்நாட்டினுடைய ஆன்டி டெரர் ஸ்குவாட் ATS படையினர் சிறப்பாக செயல்பட்டு கைது செய்துள்ளனர். உள்நாட்டு பாதுகாப்பில் நமது நாட்டிலேயே தமிழ்நாடு காவல்துறை முன்னணி வகிக்கிறது என்பதை மீண்டும் நிலைநாட்டியுள்ள ATS படையினருக்கும் அவர்களை வழிநடத்திய இன்டெலிஜென்ஸ் பியூரோ நுண்ணறிவு பிரிவு அலுவலர்களுக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுக்கள். கைது நடவடிக்கைகளுக்கு உதவிய கர்நாடகா மற்றும் ஆந்திர மாநில காவல்துறைக்கு நன்றி அப்படின்னு போட்டிருக்காரு. சார், நிஜமாலுமே நாங்கள் வந்து அப்ரிஷியேட் பண்ணுறோம் தமிழ்நாடு போலீஸினுடைய நடவடிக்கை. ஆனால் ஒரு 25 நாட்கள் இடைவெளிக்கு உள்ளாக ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டியை சேர்ந்த ஒருத்தர் பைக்கில் போயிட்டு இருக்கும்போது அவர் கன் ஷாட்டில் அவர் வந்து கொலை செய்யப்படுகிறார். கொலை செய்யப்பட்ட அடுத்த 20 நாளில் நீங்கள் எந்த மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டத்தில், ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கநல்லூரில் ஷோலிங்கரில் அந்த சம்பவம் நடக்கிறது. இன்னைக்கு அது பிரிச்சதுனால இன்னைக்கு அது ராணிப்பேட்டையா இருக்குது சார். இல்லைன்னா ஒருங்கிணைந்த மாவட்டமாக இருந்திருந்தது அப்படின்னா அது ஒரே மாவட்டம் தான், சரிங்களா? ஒருங்கிணைந்த மாவட்டமா இருந்ததுன்னா அது வேலூர் மாவட்டம் தான். வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் வந்து பிரிக்கப்பட்ட மாவட்டம். அதனால நாங்க வந்து அதை ஒரே மாவட்டமாக தான் பார்க்குறோம். ஏன்னா அதே மாவட்டத்தில் தான், திருப்பத்தூர்ல தான் ஆம்பூர் டவுன் ஸ்டேஷன்ல வெறும் 25 நாள்ல ரொம்ப சாதாரணமாக நடத்தப்பட்ட ஒரு வாகன தணிக்கையில் சும்மா ரோட்ல நின்றுட்டு இருக்கும்போது, பீட் 3 வந்து ரோட்ல நின்றுட்டு இருக்கும்போது கண்டுபிடிக்கப்பட்டது இந்த 2 துப்பாக்கி சார். ரெண்டாவது, திமுக அரசாங்கம் அமைந்த பிறகு சட்டவிரோத துப்பாக்கிகளுடைய பறிமுதல் கடந்த ஆட்சி காலத்தில் இருந்ததை விட ரொம்ப டபுள் மடங்கா ஸ்பைக் அடிச்சிருக்கு அப்படிங்கிறது
என்சிஆர்பியினுடைய ரிப்போர்ட் சொல்லக்கூடிய விஷயம் சார். சார் இதையெல்லாம் கலந்து கட்டி இந்த மாதிரி ஒரு கிளப் பண்ணி எல்லா விஷயத்தையும் அங்கங்க இருக்கக்கூடிய புள்ளிகளை எல்லாம் இணைத்து பார்த்து போலீஸ் ஃபங்க்ஷன் பண்ணுமா சார்? முதல்ல டேட்டா சொன்னது வந்து 22 வரைக்கும் தான் சொன்னீங்க. ஆமா, 23, 24, 25 இருக்கு. இல்ல இப்ப நான் திருமங்கலத்துல அது வரல சார். அது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் அது வெளியிடணும். அது இன்னும் வெளியிடல அவங்க. ஆமா, இப்ப அதுக்கு ஜாஸ்தி இருக்கும், அதை விட ஜாஸ்தி இருக்கும்னு சொல்றேன். இப்ப கடைசியா நீங்க 610 சொன்னீங்க இல்லையா 2022ல. இப்ப 25ல பார்த்தா 1000 கணக்குல இருக்கும். இன்னும் சொல்ல போறா பிடிக்க வேண்டியது பல்லாயிரக்கணக்கில் இருக்கும். நான் சொன்னல, அதாவது எனக்கு கிடைச்ச தகவல் இப்படி A+ கேட்டகரி ரவுடி எல்லாருமே பிஸ்டல் ஒரு வேலை வர வச்சிருக்கான். ஓகே, அத மாதிரி ரவுடிகள் கையில துப்பாக்கி இருக்குது. இப்போ கடைசியா பிடிச்சாங்கல்ல ஆம்பூர்ல, அது வெளிநாட்டு துப்பாக்கி. அதுதான் ரொம்ப கவனிக்கணும். சரி, இப்போ அந்த துப்பாக்கி ரெண்டுமே வெளிநாட்டுல இருந்து எப்படி உள்ள வந்து. சரி, இப்போ மணிப்பூர்ல கலவரம் நடக்குது 2 சமூகத்துக்கு இடையில. அதுல வந்து சைனா தலையிட்டு அவங்களுக்கு லேட்டஸ்ட் வெப்பன் கொடுக்குறாங்க. அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு இவங்களுக்கு தெரியல போராடுறவங்களுக்கு. இப்ப அவங்க எல்லாம் வந்து சரண்டர் ஆனப்போ அவங்களை அரெஸ்ட் பண்றப்போ பிடிச்சா வெளிநாட்டு வெப்பன் லட்சக்கணக்கில் இல்ல ஆயிரக்கணக்கில் எல்லாத்தையும் சீஸ் பண்ணிருக்காங்க. அத மாதிரி உள்ள வந்த வெப்பன் மணிப்பூர்ல இருந்தோ நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ல இருந்தோ எப்படியோ இங்க உள்ள வந்திருக்கு. இங்க வந்தது எப்படி வந்தது, யார் வந்தது, எதுக்காக வந்தது, இத வந்து நிச்சயமா புலன் விசாரணை கரெக்டா பண்ணணும். பண்ணல அப்படின்னா இது பெரிய லெவல்ல போகும். இத வந்து அரசாங்கம் வந்து NIA நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் உடனே மாத்தணும். அதே மாதிரி இந்த முதல்ல சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் கொண்டாங்கன்னு சொன்னீங்க இல்லையா, அது வந்து அவர் ஒரு அட்வொகேட். அங்க சீனிவாசன் சொல்லிட்டு ஒரு ஹிஸ்டரி ரவுடி, அவரு கொல்லப்படுறாரு. அந்த வழக்குல பிரகாஷ் அண்ட் 7 others 8 பேர் கைது பண்ணப்படுறாங்க. இந்த 8 பேரையும் ஜாமீன்ல எடுக்கிறதுக்கு ஒரு அட்வொகேட், ஒரு ப்ரொஃபஷனல் அட்வொகேட் முயற்சி பண்ணாருன்னா இவருக்கு கொலை மிரட்டல் வருது. சரி, கொலை மிரட்டல் வந்து பிரபு அப்படிங்கிறவனும் மாதவங்கிறவனும் விடுறாங்க. நீ வந்து அவன் ஜாமீன் எடுத்தா உன்னை போட்டு தள்ளிடுவேன்னு. இவர் வந்து அப்பியர் ஆகி ஜாமீன் பண்ண போடுறாரு. அதனால இவரை ஃபாலோ பண்ணி பைக்ல வரையில இந்த ஆக்சிடென்ட் மாதிரி தெரியணுங்கிறதுக்காக துப்பாக்கியோட ரெடியா இருந்து கரெக்டா சுட்டு அவர் வந்து ஆக்சிடென்ட் ஆகி விழுற மாதிரி தான் விழுறாங்க. போலீஸ் அப்படிதான் நடிச்சாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணல தான் புல்லட் உள்ள இருக்குது. அப்ப தெரிய வருது. ஆக அந்த அளவுக்கு இந்த ரவுடிகளுக்கு தைரியம் வந்திருக்கு. துப்பாக்கியை பயன்படுத்தி இது மாதிரி பண்ணக்கூடிய அளவுக்கு தைரியம் வந்திருக்கு. அடுத்த 25 நாள்ல வெளிநாட்டு துப்பாக்கி மாட்டுது. இது வந்து ஒரு சரியான அறிகுறியா எனக்கு தெரியல. இதுக்கு சரியான நடவடிக்கை எடுக்கப்படணும். அது எடுக்கப்பட்டால் தமிழ்நாடு அமைதி பூங்கா இருக்கும். இல்ல அப்படின்னா பிற்காலத்துல நிறைய பிரச்சனைகளை தப்பிக்க வேண்டிய சூழ்நிலை.